بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله أشر أمثالها صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ثم أتبعه ستا من شوال كان كصيام الدهر كله صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه. புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஃபாத்திமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்முடைய இந்த சபையில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ஷவ்வால் மாதத்துடைய முதல் ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு தேட்டங்களையும் முராதுகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள் போன்ற எல்லா விதமான தீங்குதல்களிலிருந்தும் பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் போன்ற எல்லா விதமான பலாய் முசீபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவருடைய மேலான கருணையினால் அதை பொருந்தி கபூல் செய்து கொள்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் கடந்த ஒரு மாத காலம் முழுக்க முழுக்க இபாதத்துகள், நோன்புகள் என்பதாக இறைவனுடைய வழியில், இறைவனுடைய சிந்தனையில் கழித்து வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு மாத கால வாழ்க்கை, அந்த இபாதத்துகள் என்பது எதனால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டது, எதனால் ரமதானுக்கு அந்த சிறப்பு கொடுக்கப்பட்டது என்று ஒரு கேள்வியை நாம் முன்வைப்போமே ஆனால் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பதில், நாம் சில விஷயங்களை இதுவெல்லாம் நமக்கு சாத்தியமா, இவைகளை எல்லாம் என்னால் செய்ய முடியுமா என்று சில விஷயங்களை நாம் பேசுவோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஃபஜ்ருடைய தொழுகை நாம் எடுத்துக்கலாம். ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு பேசலாம். ஒருவேளை ஃபஜ்ருக்கு எழுந்திரிச்சா கூட தஹஜ்ஜுத் தொழுவது கஷ்டமா இருக்குது, நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது கஷ்டமா இருக்குது,
அப்படின்னு பல விஷயங்களை நாம் தள்ளி போட்டுட்டே வரோம். இது கஷ்டம் பாப்போம். ஆனால் உன்னால் அது சாத்தியம். ஃபஜ்ருக்கு உன்னால் எந்திரிக்க முடியும், தஹஜ்ஜுத் உன்னால் தொழ முடியும் என்பதை இறைவன் காட்டுவதற்காக வேண்டி அந்த மாசத்துல அவ்வளவு விவாதங்களை கொடுத்துருந்தான். அந்த ஒரு மாத காலம் செய்ய முடிந்த நாம் மற்ற மாதங்களிலும் அது நமக்கு சாத்தியம் என்பதை காட்டுகிறது ரமதான். ஆனால் ரமதானுக்கு பிறகு இருக்கக்கூடிய நிலையை பற்றி சொல்லும் பொழுது, பெருநாளுக்கு அடுத்த நாள் நான் பார்த்த வரையில் எல்லாருடைய ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட்டஸில் பார்த்த விஷயம், வயிறு காலியாக இருக்கும்போது பள்ளிவாசல் நிறைஞ்சது, வயிறு நிறைஞ்சிருச்சு பள்ளிவாசல் காலி ஆயிடுச்சு. யதார்த்த நிலைமை அது. வயிறு காலியாக இருக்கும்போது பள்ளிவாசல் நிறைஞ்சிருந்தது, இபாதத்துகளில் இருந்தாங்க, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, பள்ளிவாசல் காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் பெருநாள் கொண்டாடணும் இல்லையா? உண்மையில் பெருநாள் யாருக்கு? யாருடைய அமல்கள் இறைவன் ஏற்றுக்கொண்டானோ அவர்களுக்குத்தான் பெருநாள். அதில் சீனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஹிலாஃபத்தில் இருக்கும் பொழுது பெருநாள் தொழுகை, நோன்பு பெருநாள் தொழுகையை தொலை வச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா அவர்கள் தனிமையில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. மனைவி வந்து கேட்டாங்க, ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க? ஊரே சந்தோஷமா இருக்குது, இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இல்லையா, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சீனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னைக்கு நாள் சந்தோஷமான நாள். அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செஞ்சுட்டா அது சந்தோஷமான நாள். என்னுடைய அமல் கபூலானதா இல்லையா என்றே தெரியவில்லை, நான் எப்படி சந்தோஷப்படுறதுன்னு கேட்டேன். அப்படியானால் நம்முடைய நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய அமல்கள், ரமதானில் செய்த அமல்கள் கபூல் ஆயிடுச்சா இல்லையா? நம்ம செஞ்சது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா இல்லையா? அது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, ஹயாத்துல் குலூப் அப்படிங்கிற ஒரு கிதாபில் எழுதியிருக்கிறான் ஒரு செய்தி. ஒரு ஆள் ஒரு மரம் நடுறாருன்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அது நமக்கு பலன் தரணும், அது பலன் தரும் அப்படிங்கிறதுனால. சரி, ஒரு ஆள் ஒரு மரத்தை நடுறாரு, நட்டு குறிப்பிட்ட சில காலம் தண்ணி ஊற்றுறாரு. அந்த மரம் பிடிச்சிருச்சா இல்லையாங்கிறதுக்கான அடையாளம் என்ன? அதில் இருக்கிற இலைகள் பிடிச்சி, அதாவது பச்சையாக வருது இல்லையா, அதுதான் அந்த மரம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதே மரத்தில் ஒரு வெயில் பட்டு அது காஞ்சி போச்சு, இலை காஞ்சி போச்சு, கீழே கொட்டிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? மரம் பிடிக்கலன்னு அர்த்தம். அந்த வெயிலை கடந்தும் அந்த இலைகள் தளர்ந்து இருக்கிறது, அதாவது அந்த இலைகள் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மரம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே போன்றுதான் குறிப்பிட்ட காலம் நாம் நம்முடைய அமல்களுக்காக வேண்டி நீர் பாய்ச்சலாம். ரமதான் தான் நம்ம அமல்கள் செய்கிறோம், எதனால நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில். ஆனால் அந்த ரமதான் முடிந்த பிறகு, அந்த வெயில் காலம் வரும்போது எப்படி இலைகள் காய்கிறதோ அப்படி ரமதான் முடிந்த பிறகு நம்முடைய அமல்கள்லாம் காஞ்சி போயிடுது. அப்படி அந்த வெயில் காலம் வரும்பொழுதும், அதாவது ரமதான் முடிஞ்ச பிறகும் நம்முடைய அந்த அமல்கள் தொடருது அப்படின்னு சொன்னால் அப்போதான் என்ன அர்த்தம்? மரம் பிடிச்சிருச்சு, நம்முடைய அமல்கள் கபூல் ஆயிடுச்சுங்கிறது அர்த்தம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும். ரமதானை பொறுத்தவரையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை பற்றி சொல்லும் பொழுது நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும்போது 3 ஆமீன் சொன்னாங்க. அதில் ஒரு ஆமீன் எதுக்கு அப்படின்னு சொன்னால், யார் ரமதானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, யார் ரமதானை அடைந்தும் அவருடைய பாவங்களிலிருந்தும் அவர் வெளியாகவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அகிலத்தின் அருட்கொடை, ஆனால் ஒரு சாபத்திற்கு, கெட்ட ஒரு துஆவிற்கு நாசமாகட்டும் என்ற வார்த்தைக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ரமதான் என்பது எவ்வளவு முக்கியமானது.
நம்முடைய தௌபாக்கள் எப்படி இருக்க வேண்டும்? சில நேரங்கள்லாம் நம்ம தௌபா செய்கிறோம், ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அழுது துவா செய்வோம், தௌபா செய்வோம். ஆனால் விடிஞ்சதுக்கு பிறகு அதே பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம். எந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இது என்கிட்ட நடந்த தப்புன்னு நம்ம எது நினைக்கிறோமோ அதை நினச்சி வருத்தப்பட்டு அழுகிறோம், ஆனால் அடுத்த நாள் அதை செய்யணும். இது உண்மையான தௌபாவா என்று சொன்னால் இது உண்மையான தௌபாவல்ல. உண்மையான தௌபாவிற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? நம்ம இந்த காலத்து சூழ்நிலையில் நம்முடைய நாட்டில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இதனால் எதனால் நடக்குது? குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிடியை விட்டு நீங்குகிறீர்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தில் நீங்கள் பொடுபோக்காக இருக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு அதிகமான முசீபத்துகள் வரும். இது இறைவனுடைய வார்த்தை. அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை காட்டி தந்தாங்களோ அதை விட்டு நகர்ந்து விலகி போகிறதுனால நமக்கான முசீபத்துகள் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ தௌபா என்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வந்தேன். தௌபா என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், விலாயத்துடைய ஒரு அந்தஸ்தை, உச்சகட்ட அந்தஸ்துக்கு நமக்கு கொண்டு போகும் ஒரு தௌபா. உண்மையான தௌபா என்பது விலாயத்துடைய உச்சத்துக்கு கொண்டு போகும். ஹஜ்ரத் சையதுனா ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா, இவங்க யாரு? ஆபிதுல் ஹரமைன், இரண்டு ஹரம்களுடைய ஆபித் என்று போற்றப்பட்டவர்கள். மக்கா, மதினா, இந்த இரண்டு ஹரம்களுக்கும் சிறந்த ஒரு ஆபிதாக போற்றப்பட்டவர்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் இவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறாங்க, ஆரம்ப காலத்தில் இவர்கள் குத்தாஉத் தரீக், அதாவது வழிபறி கொண்ட, எந்த அளவுக்கு சொன்னால் இந்த ஊரை கடந்து போகும்போது, இவங்க இருக்கிற ஊரை கடந்து போகும்போது இரவு நேரத்தில் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா, இரவு வந்துடுச்சுன்னா அந்த இருட்டை விட்டு எங்கேயும் நவர மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் போனால் ஃபுதைல் வந்துடுவார் ரலியல்லாஹு தஆலா. வந்தால் நம்ம தப்பிக்க முடியாது. அவங்க அதாவது வழிபறை கொள்ளையர் மட்டுமல்ல, பெரிய ஒரு கூட்டத்திற்கு தலைவரும் கூட. இப்படி இருந்தவர்கள் ஒரு நாள் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தின் பக்கம் மீள்வதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லையா என்ற ஒரு ஆயத்து. இன்னொரு சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் பாராமுகமாக ஆதீர்கள், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் என்ற ஒரு ஆயத்தை கேட்கும் பொழுது ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது. எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னால் நம்ம செஞ்ச பாவம் எவ்வளோ இருக்குது, இது அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஒரு கேள்வி. அவர் ஓதிட்டு வர்றார் இல்லையா, அவர் தனி ஒரு இடத்துக்கு போகிறாரு. நேராக ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. போய் கேட்குறாங்க, நீங்கள் சொன்னீங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளோ விசாலமானதுன்னு சொல்கிறீங்க. நான் செஞ்ச பாவம்னா என்ன தெரியுமா? நான் செஞ்ச பாவத்தினால ஒரு தாய் அழுதுருக்கிறான். அதாவது தன்னுடைய மகளுக்கு என்று கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசை நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு கடன்காரன் கடன் வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு காசு சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பத்வாவை நான் வாங்கியிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வராங்க. இவ்வளவு பாவங்கள் நான் செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இது நான் சொல்ற வார்த்தை இல்லை, என்னுடைய வார்த்தைகள் இல்லை, என்னுடைய ரப்புடைய வார்த்தை. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் பாராமுகமாகாதீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கக்கூடியவன் என்பது ரப்புடைய வார்த்தை, அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னா. அதோடு சேர்த்து சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார்கிட்டையெல்லாம் நீங்கள் பொருளை அபகரிச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அல்லாஹ்வை மன்னிச்சிருவாங்க. ஆனால் இபாதத்துகள், அதாவது ஆபிதுகளுடைய அடியார்களுடைய விஷயங்களில் நீங்கள் ஏதாச்சும் கையை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். இது சொன்ன பிறகு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இவங்க வச்சிருந்த காசு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க.
கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ஆட்டை போகிறாங்க. சொல்லப்போனால் இந்த செய்தியை நம்ம எழுதுறதில்ல, எழுதுகிறவங்க யார் அப்படின்னா கிறிஸ்டின் கூட இந்த செய்தி எழுதுகிறாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு யஹூதியில போகிறாங்க. யஹூதியுடைய காசு அபகரிச்சிருக்கிறாங்க. போகிறாங்க, போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் திருந்திட்டேன், உங்களுக்கு இவ்வளோ காசு நான் எடுத்திருக்கிறேன், அதில் என்னால் முடிஞ்சது எவ்வளோ தான், இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா. பதிலுக்கு அந்த யஹூதி சொன்னார், அதெல்லாம் மன்னிக்க முடியாது, எனக்கு என் காசு வேணும், என் காசை கொடுத்தா தான் நான் மன்னிப்பேன் அப்படின்னா. பதிலுக்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்கிட்ட காசு கிடையாது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன், அந்த வேலையை வாங்கிட்டு என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அப்போ அந்த யஹூதி சொன்னார், என்னுடைய ஒட்டகங்கள் இருக்குது, அதுக்கு புல்லை பறித்து போடுற வேலை, ஒட்டகத்துக்கு புல்லை பறித்து வந்து சாப்பாடு போடணும், இதுதான் வேலை, எத்தனை நாள் செய்யணும், நான் சொல்கிற வரைக்கும் நீ செய்யணும், நான் எப்போ மனசு சந்தோஷப்படுறேனோ அது வரைக்கும் நீங்கள் செய்யணும். இந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த யஹூதி கூப்பிட்டு சொன்னார், வீட்டு வாசலில் கொஞ்சம் குப்பை இருக்குது, குப்பையை எடுத்துடுங்க. பதிலுக்கு இவங்க எதுவுமே கேட்கல. இதே வேற ஆளாக இருந்தால் என்ன சொன்னீங்க, நீங்கள் ஒட்டகத்துக்கு சாப்பாடு போடணும் அவ்வளோதானே, என்ன வீட்டு வேலையெல்லாம் வாங்குறீங்கன்னு நம்ம கேட்போம். உண்மையான தௌபாக்கான அடையாளம் என்ன? அந்த பாவத்தை, அதாவது சொல்லப்போனால் வழிபறி கொள்ளைன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அதாவது இவங்களால எவ்வளவோ சக்திகள் இருக்கும். ஒரு ஆள் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் அடிக்கிறது, சண்டை போடுறது, வாழ்வீச்சு, இப்படி பல கலைகள் தெரிந்தவர்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கோவப்பட்டு பேசியிருக்கலாம், ஆனால் எதுவுமே சொல்லாமல் எடுத்து போடுறாங்க. அடுத்த நாள் வருது, ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்து வச்சிட்டார். அந்த யஹூதி பெரிய மூட்டையை கொண்டு வந்து வச்சிட்டார். அந்த மூட்டை ஃபுல்லாக மண் அல்லது அழுக்கு விஷயங்கள் இருக்குது. கூப்பிட்டாரு, இந்த மூட்டையை கொண்டு வந்து உள்ளே போடுங்க அப்படின்னா. ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு எதுவுமே பேசல, தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. தூக்கிட்டு வந்து வச்ச உடனே அந்த யஹூதி பிரிக்கிறார். பிரித்து பார்த்தா உள்ள தங்கம். முன்னாடி இருந்தது என்ன, அந்த இடத்துல இருந்தது ஃபுல்லாக குப்பை, மண். இது நம்ம எழுதுகிற விஷயம் கிடையாது, யூதர்கள் கூட, அதாவது கிறிஸ்டியன்கள் கூட இந்த விஷயத்தை எழுதுகிறாங்க. பிரித்து பார்க்கும் பொழுது உள்ள மண் இல்லை, தங்கமாக இருக்குது. அப்போ இந்த யஹூதியிட்ட கேட்டாங்க, நீங்கள் மண்ணு தானே சொன்னீங்க, என்ன தங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது அந்த யஹூதி சொன்னார், எங்களுடைய வேதத்தில் தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த மனிதனுடைய தௌபா உண்மையாக இருக்கிறதோ அந்த மனிதன் எதை தொட்டாலும் பொன்னாக மாறும். இது தௌராத்துடைய வாக்கு. யார் இறைவனை அஞ்சி அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு தௌபா கேட்கிறாரோ, உண்மையான தௌபாவாக இருக்கிறதோ, அந்த தௌபாவுக்கான பரிகாரம் என்ன, அதுக்கான கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, அது அவர் எதை தொட்டாலும் அது பொன்னாகும். அதன் அடிப்படையில் நான் சோதிக்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்தேன். நீங்கள் தூக்கிட்டு வந்தது பொண்ணா மாறிடுச்சு, தங்கமாக மாறிடுச்சு, உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா. பதிலுக்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, சரி நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மன்னிக்கலை. சரி நீங்கள் மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யஹூதி சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு கலிமா சொல்லி கொடுக்கணும். அதாவது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆள் கலிமா சொல்லி கொடுத்தா எவ்வளோ சிறப்பு. அப்படி நீங்கள் எனக்கு கலிமா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. கலிமா சொல்லி கொடுத்து ஒரு யஹூதி இஸ்லாம் ஆகிறார். இது எதனால் நடந்தது? ஒரு தௌபா, அந்த தௌபா உண்மையான தௌபாவாக இருந்தால் நாம் தொடக்கூடிய, நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்புக்குள்ளதாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற எதிரிகளும் கூட நமக்கு சாதகமாக மாறுவாங்க. இந்த நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் அது. அடுத்ததாக தௌபாவிற்கு அடுத்து நாம் இன்னொரு விஷயத்தையும் செய்யணும். ரமலான் முடிஞ்சு வந்திருக்குது. நம்முடைய தௌபாக்களை, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கப்பட்ட நிலையில் நம்முடைய ரமலானை அல்லாஹ் தஆலா கபூல் செய்திருவானாக. அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மன் சாம ரமதான் சும்ம அத்பஅஹு சித்தன், யார் ரமதான் முழுக்க நோன்பு வைத்து அதனை தொடர்ந்து 6 நாட்கள் நோன்பு வைக்கிறார்கள். சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால், யார் ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ கான கசியாமித் தஹரி குல்லி, அவர் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கிறார். அது எப்படி 6 நாள் நோன்பு வச்சுட்டா ஒரு வருஷத்துடைய நன்மை கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதில் 10 மடங்கு கூலி கிடைக்கும். இந்த 10 மடங்கு கூலி யாருக்கு மட்டும் சொன்னா உம்மத்தே முஹம்மதியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு மட்டும்தான். ஒரு ஆள் ஒரு மாசம் நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ரமதானுடைய ஒரு மாசம் நோன்பு வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மாசம் நோன்பு எதற்கு நிகராக மாறுகிறது? ஒரு மாசம் நோன்பு வச்சா 10 மாசம் நோன்பு வச்சிருங்க. அதற்கடுத்து 6 நாள், 6 10 போட்டா 60 ஆச்சு. 60 நாள்ல என்ன ஆச்சுங்க? 2 மாசம் ஆச்சு. அங்க ஒரு 10 மாசம், இங்க ஒரு 2 மாசம், மொத்தமா சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு வருஷம். யார் ரமதான் முழுக்க நோன்பு வைத்து அதற்கடுத்து ஷவ்வாலில் 6 நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருட நோன்பு வைத்த கூலி கிடைக்கும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கான காரணம் இது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ரிவாயத்தில் வரக்கூடிய செய்தி, யார் ரமதானில் நோன்பு வைத்து அதற்கடுத்து 6 நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ ஹரஜ மின் ஸம்பிஹி கயௌமின் வலதத்ஹு உம்முஹு, அவருடைய தாய் அவருடைய பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போன்று யார் இந்த 6 நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் எல்லா விதமான பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இது தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். யார் இந்த 6 நாட்கள் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், சில பேர் சரி இதனுடைய விஷயங்கள் தெரியாமல் நோன்பு வைக்காமல் இருக்கிறோமே, இது அதாவது பிற 2ல தான் வைக்கணுமா, அதுவும் தொடர்ந்து தான் வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், பிற 2ல இருந்து 7 வரைக்கும் தொடர்ந்து நோன்பு வைக்கிறது சிறப்பு. அப்படி யாராச்சும் வைக்க முடியல, விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள காலங்களில் ஷவ்வால் முடிகிறதுக்குள்ள 6 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். ஒருவேளை அந்த 6 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் தராங்க, ஒவ்வொரு நாளும், அதாவது நம்மளால் எந்த அளவுக்கு எந்த நாளில் நோன்பு வைக்க முடியுமோ அந்த நாளில் நோன்பு வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஷவ்வால் முடிகிறதுக்குள்ள 6 நோன்புகள் யார் வைக்கிறாங்களோ அவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. ஆக அதனுடைய சிறப்பு என்ன, அந்த 6 நாட்கள் நோன்பு வைக்கிறதுக்கான சிறப்புகள் என்ன என்று சொன்னால், ஹதீசுகளில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சக்கராத்துடைய வேதனை இருக்கு இல்லையா, சக்கராத்துடைய வேதனைகள் லேசாக்கப்படுகிறது. அது சொல்ற விதம்னு ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், மனுஷனுடைய உடம்புல கிட்டத்தட்ட 600 உறுப்புகள் இருக்கு. நம்ம வெளிப்படையில் பார்க்குற உறுப்புகள் கிடையாது. ஒட்டுமொத்த உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து 600 உறுப்புகள் இருக்கிறது. அந்த 600 உறுப்புகள்லையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் 1000 வாய்கள் இருக்கிறது. நம்ம செல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதா கூட இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு உறுப்புக்குள்ளும் 1000 வாய்கள் இருக்கிறது. அந்த வாய்கள் எல்லாம் சக்கராத்துடைய நேரத்தில் கஷ்டப்படும். ஆனால் யார் இந்த 6 நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்களுக்கு, அந்த தவிக்கிற வாய்களுக்கு அல்லாஹ் தஆலா குளிர்ந்த நீரை கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி அந்த வாய்கள் எல்லாம் அமைதி பெறுகிறது. எதனால்? இந்த 6 நாள் நோன்பு வைக்கிறதுனால. சக்கராத்துடைய வேதனைகள் லேசாக்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம், நம்முடைய கபருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தருகிறார். அது சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி. சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு 3 வருஷம் மக்கால இருந்தேன். மக்கால இருக்கிற அந்த 3 வருட காலம் மக்காவில் எனக்கு ஒரு மக்காவாசி பழக்கமானார். அவருடைய வேலை என்னன்னு சொன்னால், லுஹருடைய நேரத்தில் நான் காபா பக்கத்தில் உட்காந்துருக்கேன், வந்து தவாஃப் செய்வார். தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு என்கிட்ட சலாம் சொல்லுவார், சலாம் சொல்லிட்டு போயிடுவார்.
இது கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. இப்படி எங்களுக்குள் சலாத்தை பரிமாறிக்கொள்வதனால் எங்களுக்குள்ள ஒரு அன்பு, ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. ஆனால் அவருடைய கடைசி காலம், அவர் ஒரு நோயினால் பாதிக்கப்படுகிறார். அந்த நோயில் என்னை கூப்பிட்டு ஆள் அனுப்புகிறார். என்னுடைய நண்பர் அங்கே இருக்கிறாங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி என்னை கூப்பிடுறாரு. நான் நோய் விசாரிக்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல உட்காந்து அவங்க சொன்னாங்க, ஒருவேளை நான் இந்த அதாவது நோயிலே மௌத்தாயிட்டேன்னு சொன்னால் என்னை கஃபன் செய்ய வேண்டியது, என்னை குளிப்பாட்ட வேண்டியது, என்னை அடக்கம் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை. இந்த பொறுப்பை யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க, நீங்கள் தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், என்னை அடக்கம் செஞ்ச பிறகு எல்லாரும் போவாங்க, நீங்களும் போயிடக்கூடாது, அந்த இடத்துல இருக்கணும். இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷாஃபி மதம்ல ஒரு விஷயம் இருக்குது. மையத்தை அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தல்கீன் சொல்லி கொடுப்பாங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், குர்ஆனுடைய ஒரு ஆயத்து, ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் முஃமின்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஏற்படுத்துங்கள், அந்த ஞாபகம் அவர்களுக்கு பயன் தரும் என்ற அந்த ஆயத்துடைய அடிப்படையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றி நடக்கக்கூடிய ஷாஃபியாக்கள் செய்யக்கூடிய ஒரு செயல். கபரில் ஜனாதா வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் போயிடுவாங்க. அந்த இடத்துல சில பேர் நின்று ஓதுவாங்க தல்கீன். மலக்குமார்கள் இப்படி தான் வந்து கேட்பாங்க, இதுக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அப்படி எல்லாரும் போனதுக்கு பிறகு நீங்கள் அங்கே இருக்கணும். மகரிபுடைய நேரத்துக்கு பிறகு முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகையுடைய நேரம் வரும் இல்லையா, மகரிப் பிறகு. அப்படி வரும் பொழுது எனக்கு தல்கீனை சொல்லி கொடுக்கணும். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளையும் அதற்கான பதில்களையும், அதுதான் தல்கீன், சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லாமல், அது நான் சொல்லி கொடுத்த பிறகு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் போகணும் அப்படின்னா. என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, குடும்பம்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னா. இதே மாதிரி மௌத்தான பிறகு நான் அடக்கம் செஞ்சுட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். மகரிபுடைய நேரம் நெருங்குது. ஆனால் என்னை அறியாமல் ஒரு தூக்கம், அது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு நேரத்தில் தூக்கமும் இருக்குது, ஆனால் என்னுடைய சிந்தனைகளும் என்னோடு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சத்தம் எனக்கு கேட்டது, லா ஹாஜத லஹு பிஹிஃபாலத்திக வலா தல்கீனிக, நீங்கள் அவங்கள பாதுகாக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு தல்கீன் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதை கேட்ட உடனே நான் கேட்டேன், இது எதனால்? இவர் எனக்கு வசியத் செஞ்சுட்டு போயிருக்கிறார். என்னுடைய கபரில் நான் இருக்கும் பொழுது முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது அதுக்கான பதில் நான் சொல்லி கொடுக்கணும். அந்த சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகளை வைத்து அவர் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இவருடைய வசியத். என்னை எதுக்கு அனுப்புறீங்க, எதுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவங்க அந்த குரலில் எனக்கு கேட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், பிசியாமி ரமதான் சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷுவ்வால், இவர் ரமதான் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார், அதனை தொடர்ந்து 6 நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய உதவினால் இந்த விஷயம் உங்களுக்கு தேவை கிடையாது. எதனால் கிடைக்கிறது? ரமதானில் நோன்பு வச்சு அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த 6 நாட்கள் நோன்பு வைக்கிற விஷயம். இந்த 6 நாட்கள் நோன்பு வைப்பதனால் நம்முடைய சக்கராத்துடைய வேதனைகள் லேசாகிறது, நம்முடைய கபருடைய வாழ்க்கை சீராகிறது, கபருடைய நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த விஷயங்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயினால் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், வாழ்க்கையினால் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். அந்த விஷயங்களை எடுத்து நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த வாழ்க்கை முறைகளை, சுன்னத்துகளை எல்லாம் நமக்கு காட்டினார்களோ அந்த சுன்னத்துகளை எடுத்து நடப்பதற்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த விதத்தில் ஈமான் கொள்ள வேண்டுமோ, அவர்களை பற்றிய விஷயங்களில் நம்முடைய அகீதா எந்த விதத்தில் இருக்க வேண்டுமோ அந்த விதத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திடுவானாக. இறையில்லமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும்
வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேருக்கு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீவாக்குவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.